வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலை இலைகளை அப்படியே பச்சையாக மென்று சாப்பிடலாம். இல்லைனா உணவுகளில் நம்ம சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். நம்மள பெரும்பாலான நபர்கள் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளில் முறையாக சேர்த்துக்கொள்கிறோமா அப்படின்னு கேட்டினால் கிடையாது. அதுக்கு சந்தேகம் தான் காரணம். குறிப்பாக கருவேப்பிலையை சாப்பிட்றது பலருடைய பழக்கத்திலே கிடையாது. ஆனால் இனிமேலும் அப்படி இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய விட்டமின்களான ஏ, பி, சிஇ இதெல்லாமே கிடைக்கும். இரும்புச்சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்தெல்லாம் கிடைக்கும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கூந்தல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் நரைத்த முடி உங்களுக்கு சரியாகிறதுக்கு, நரை முடி தடுக்கிறதுக்கு எல்லாமே கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ முடி உதிர்வை கருவேப்பிலை குறைக்கும். அதாவது கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள், ஸோ இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே மயிர் கால்களுக்கு ஊட்டம் அளித்து முடி உதிர்வை முன்னாடியே உங்களுக்கு தடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அடர்த்தியாக முடி வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடி கருமையாக மாறும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய அந்த இயற்கையான நிறமியான மெலனினை உற்பத்தி பண்ணி அந்த மெலனினை உற்பத்தி ஆகிறது ஊக்குவித்து இளநரை ஏற்படுவதை தாமதப்படுத்தும். அதாவது வயசானதுக்கு அப்புறம் தான் அந்த இளநரை வரும். இளமையான இதில் நமக்கு அந்த நரை பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அந்த பேன் பொடுகு தொல்லை இருக்கிறது, இளநரை பிரச்சனை இருக்கிறது, முடி கொட்டுறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெற்றுக்கொள்ளணும்னா கருவேப்பிலை நம்ம தொடர்ந்து தலைக்கு அரைத்தும் பூசலாம். அல்லது நம்மளுடைய உணவுகளையுமே நம்ம சேர்த்துக்கொள்ளும் போதுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். பார்வை திறன் மேம்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, கருவேப்பிலையில் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைவான அளவில் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் ஏ நம்மளுடைய விழித்திரை செல்களை பாதுகாத்து கண் பார்வை கோளாறுகள் மற்றும் மாலை கண் நோய் இது எல்லாத்தையுமே வராமல் தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா அவங்க ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வயசாகக்கூடிய முதுமை காரணம் இருக்கும், ஜெனட்டிக் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் முதன்மையான காரணம் என்னென்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதே கண் பார்வையை இளமை காலத்திலுமே நம்ம கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். முதுமை காலத்தில் ஓரளவு கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப மங்கலான பார்வையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்ளலாங்க. சர்க்கரை நோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயபெட்டிஸ் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய ஹை குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ரத்த சர்க்கரை சீராக இருக்கும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும் அப்படின்னா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. இதனால ஹை பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் நம்ம இந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட்டலாம். ஏன்னா கணையத்தை இதன் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ கருவேப்பிலை கணைய செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்குது. ஸோ ஹை பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டலாம். ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை நமக்கு துணை புரியுங்க. செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை செரிமான கோளாறுகளை நீக்கிவிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை இருக்கக்கூடிய லேசான மலம் இழக்கக்கூடிய பண்புகள் மற்றும் நொதிகள் இது எல்லாமே செரிமான சக்தியை மேம்படுத்துது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணமெல்லாம் நமக்கு சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜீரணம், வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சல் மற்றும் சீதபேதி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை அருமருந்தாக செயல்படும். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணமே நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாது தான். நார் சத்து பற்றாக்குறை ஏற்படுறதால தான் செரிமானம் பிரச்சனை ஏற்படுது. நாம் அதை நீக்கணும் அப்படின்னா இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்து நமக்கு கிடைக்கும், உணவுகள் செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலத்தையே நலமாக பராமரித்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை துணை புரியுங்க. கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். லிவர் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கருவேப்பிலை வெளியேற்றிவிடும். ஸோ அதுக்கு கருவேப்பிலை இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் கல்லீரலை பாதுகாக்குது. ஆக்சிஜனேற்ற தற்காப்பு நமக்கு கொடுக்குது. ஆக்சிஜனேற்ற
தற்காப்பு அப்படின்னா கல்லீரலில் வந்து நச்சுக்கள் சேர்வதை முன்னாடியே தடுத்து அதனுடைய இயக்கத்தை எப்போதுமே சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் அலர்ச்சி நோய்கள் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் நச்சு கிருமிகள் எதுவுமே சேராமல் அனைத்தும் அகற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஸோ அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். அதை வந்து கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். முதல்ல கல்லீரல் ஏன் இந்த மாதிரி ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், சில தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஆல்கஹால் அருந்தக்கூடிய பழக்கம், நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது. குறிப்பாக அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக சேரும், நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரல் கொழுப்பு நோய், கல்லீரல் அலர்ச்சி நோய் நிறைய உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் நீக்கிக் கொள்ளணும், கல்லீரலுடைய செல்களை புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய நோயிலிருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்துக்கு ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை பராமரிக்கும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டுவிடும். தமனிகளில் கொழுப்பு படிவு தடுத்து கொண்டோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீரானவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான அபாயமே இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை துணை புரியுங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதுவே நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அது போல் ஒரு உணவு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டாக கருவேப்பிலை இருக்குது. இது வந்து உடல் பருமனை நமக்கு தடுக்கும். அதாவது மேற்கொண்டு உடல் எடையை அதிகரிச்சுட்டே போகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருக்கக்கூடிய அதாவது கருவேப்பிலை வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதோடு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ உடல் எடை வந்து இதனால் சீராக இருக்கும். தினசரி கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது இயற்கையாக உடல் எடையை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கிறதால அந்த எடை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து நீக்கிக் கொள்ளலாம். கணக்கச்சிதமான கட்டுடல் மேனியை கருவேப்பிலை உங்களுக்கு வந்து கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க கருவேப்பிலை. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இயற்கையாகவே பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை தொற்று எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி பருவகால தொற்று வியாதிகள் வந்து நம்மளுடைய உடலை பராமரிக்குது. அதாவது விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கருவேப்பிலை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகப்படுத்துறதால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நம்ம பெறும்பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கலாம். இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங்காக இப்போ வைத்துக் கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களாக இருக்கக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு அளவுக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். கருவேப்பிலை தொடர்ந்து இனிமேலாவது உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.